இன்றைக்கி நான் வந்து யூடியூப்பில் ஒரு பீக்கங்காவும் ஒரு எக்கும் போட்டு ஒரு மாதிரியான ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நிஜமாவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருந்துச்சு, வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த பூ பூக்கிற பிங்க் கலர் பூ பூக்கிற சீசன். ஸோ ரோடெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஓவர் திங்கிங்கை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நான் வந்து பயங்கரமாக ஓவர் திங்கிங்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஓவர் திங்கிங் பண்ணுற, இந்த ப்ராப்ளம் அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு பெருசாக திங்க் பண்ணுற, ஆனால் அதோட ஃபைனல் அது ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். அவங்க சொல்கிற கரெக்டு தான். எனக்கு கடைசியில் அந்த ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி டயர்டாகிறதுக்கு பதிலாக சில விஷயங்கள்லாம் இப்படித்தானே அக்செப்ட் பண்ணிவிட்டு காமாக இருந்துடலாம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா லைஃப் ரொம்பவே சிம்பிளாக போயிடும்.